வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருதுங்க. எக்ஸிட் போல்லையே எக்ஸிட் ஆன ஒரே கட்சி அப்படின்னா நாதாக்கா கட்சி தான் நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் முட்டை வாங்கி வச்சுருக்கானுங்க. ஐ திங்க் ஒரே ஒரு நியூஸ் கார்டில் மட்டும்தான் நாதாக்காவுக்கு ஒரு சீட்டு ஜெயிப்பார் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அந்த கட்சியில் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஓட்டு போடுற 30 லட்சம் பேரும் 30 லட்சம் யூடியூப் சேனல் வச்சுருக்கானுங்க, மீம் கிரியேட்டர்ஸாக இருக்கானுங்க. அதில் யாராவது போட்ட கார்டாக இருக்கலாம். அதனால் அவர் அட்லீஸ்ட் அண்ணன் எக்ஸிட் போல்லையாவது ஒரு சீட்டு வின் பண்ணட்டும்னு போட்டு கொடுத்துருப்பான் போல், இந்த பாஸ் மார்க் போட்டு விட்ட மாதிரி. ஆனால் நிஜமாக இவன் 15 வருஷம் இல்லை 25 வருஷம் ஆனாலும் சீமான் புள்ளி மட்டுமே வைத்து கொண்டிருப்பார். புள்ளி ராஜா கோலம் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொன்று என்னன்னா, என்னைக்கு பார்ப்பன கடப்பாறையை எடுத்து பெரியாரையும் திராவிட கொள்கைகளையும் உடைப்பேன் அப்படின்னு சொன்னானோ அன்னைக்கே அவன் உடஞ்சிட்டான். இன்னமே சின்ன குச்சி எடுத்துக்கிட்டு வீட்டு வாசல் உட்காந்து பல்ல தான் குத்திட்டு இருக்கணுமே தவிர, இன்னும் 25 வருஷம் ஆனாலும் புள்ளி வச்சுட்டு தான் இருக்கணுமே தவிர ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இது மட்டுமா இவனுடைய தோல்விக்கு காரணம்? இதுக்கு முன்னாடி பெரியார் அவன் பேசிட்டு இருக்கும்போது கூட ஒரு 10-15 வருஷங்கள் அவன் ஜெயிக்கல தானே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷம் ஜெயிக்கல தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படின்னு மக்களுக்கே நல்லா தெரிஞ்சிச்சுனால இவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. சில தவுட்டு தற்குறிகளாக இப்போ மாறி இருக்காங்க இல்லையா, அவங்க தற்குறிகளாக இருக்கும்போது அவங்க சீமானுக்கு ஓட்டு போட்டுருந்துருப்பாங்க. மற்றவங்களாம் ஓட்டு போட வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அதாவது விவசாயம் பண்ணு, ஆடு மாடு மேய் அப்படின்னு சொல்லுவான். இவன் சென்னையில் வீடு எடுத்துட்டு அவங்க பசங்களை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு இருப்பான். கேட்டால் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. இவன் சொல்கிறதை செய்வதில்லை அப்படின்னு மக்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிட்டனால இவன் பின்னாடி போயிட்டு இருந்த கூட்டமும் இவனுக்கு ஓட்டு போடுறதை நிப்பாட்டிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேனா கடற்கரை ஓரத்தில் வைக்கக்கூடாது, நான் உடைப்பேன் அப்படின்னு சொன்னான். எங்கள் வீடு வாங்கியிருக்கான்? இல்லை, வீடு சொந்தத்துக்கு வாங்கலை, ஆனால் ஒரு வாடகை வீடுனா கூட எங்கே போய் பிடிச்சி உட்காந்துருக்கான். இவனுக்கு இயற்கை மீது உண்மையாக அன்பு பற்று அப்படிலாம் இருந்துச்சு, அக்கறை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீலாங்கரை பக்கத்தில் போய் பீச் ஓரத்தமாக வீடு எவனும் வாடகைக்கு எடுக்க மாட்டாள். அப்படி பேசுகிறவங்க அப்படி செய்ய மாட்டாங்கல்ல. பீச் ஓரமாக டால்ஃபின் துள்ளி குதிக்கிற இடத்துல தான் அவர் வாடகைக்கு வீடு எடுத்து இருப்பார். அப்படின்னா இவனுக்கு கடல் மீதும் மண் மீதும் என்ன பற்று? இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. எவனும் ஓட்டு போட போகிறதில்ல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து கல்லுண்ணாமையை பற்றி பேச வேண்டியது, அப்புறம் பனைங்கல் தான் நல்லது அப்படின்னு பேச வேண்டியது. ஆனால் மூக்கு முட்டை பாண்டிச்சேரியிலேருந்து வாங்கிட்டு குடிச்சிட்டு போய் தான் மேடை ஏறி சொட்ட தெரியும் குடிச்சிட்டு பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேச வேண்டியது. அதுக்கப்புறம் ரீசெண்டாக இந்த எலெக்ஷன் ஓட்டின்னு நினைக்கிறேன், ஒரு பேட்டிக்கு அவரோட மனைவிட்டு எடுக்கிறாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கணும், அரசாங்கம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பேசுகிறீங்க, ஆனால் உங்கள் பசங்க அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தானே 35 லட்சம் ரூபா ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னது. அந்த அம்மா எப்படி நேக்காக பதில் சொல்லுதுன்னா, ஆமாம் கவர்மெண்ட் ஸ்கூல் இப்போ நல்லா இல்லைன்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நாங்கள் ஆட்சி அமைத்தால் கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருக்கும், அதில் எங்களுடைய பசங்களை நாங்கள் படிக்க வைப்போம், இப்போ நல்லா இல்லை அதனால் நாங்கள் படிக்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு 1000 பேரை சொன்னாலும் நம்ம தொடர்ந்து சொல்கிறது மயில்சாமி அண்ணாவாக இருக்கட்டும், இல்லாட்டினா அப்துல் கலாம் ஐயாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து தானே இன்னைக்கு சயின்டிஸ்டாலாம் இருந்துட்டு போயிருக்காங்க, வாழ்ந்துருக்காங்க அப்படின்லாம் சொன்னோம். இன்னும் என்ன, இப்போ ஏஐயில் இந்த கணித்ராஜ் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார். அவர் இப்போ நிறைய நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ஸ்கூல்லலாம் போய் செஞ்சிட்ருக்கிறாரு. ஏஐயில் அவர் டாப் நம்பர் 1 இருக்கார். ஈவன் அமெரிக்காவே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தவர் தானே. உடனே வருவானுங்க, நீங்கள் தானே எப்பயுமே சொல்லுவீங்க எக்ஸப்ஷன் கேனாட் பி எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே 2-3 பேரை தானே சொல்கிறீங்க அப்படின்னா நிறைய பேரை எடுத்து பேசலாம்யா. இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய பாப்பா அனிதா மருத்துவர், அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு எங்கே படிச்சிச்சு? கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து தான் 12லேயே நல்ல ஸ்கோரு, நீட்லேயுமே நல்ல ஸ்கோர். அதுக்கப்புறமும் அவங்களுக்கு நீட்டில் மெடிக்கல் காலேஜ் சேர முடியாமல் தான் அவங்க இறந்து போனாங்க, தற்கொலை செய்து கொண்டாங்க. இப்போ என்னென்னா, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ தரத்தை உயர்த்த முடியுமோ டே பை டே அவங்க என்னெல்லாம் யோசித்து பண்ண முடியுமோ அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்க ஜெர்மன், ஜப்பான் ஜாப்பனீஸ் இதெல்லாம் பேசுகிறத நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் இந்த டேலண்ட்லாம் எங்கேருந்து வருது? அவ்வளோ தூரத்துக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. அந்த பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவங்க என்னத்தை தரத்தை கூட்டி கிழிச்சிட போகிறாங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் இந்த மாதிரி செய்கிற நபர்கள்லாம் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. இப்படியே குறை சொல்லிகிட்டே இருந்தால் தானே அவங்க போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க போடாமல் இருக்கிறதுக்கும், அவங்க போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்ல முடியும்.
அதனால இப்படி பேச வேண்டியது. அப்போ சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படிங்கிறப்போ இதெல்லாம் தான் நடக்கும். உடனே இன்னொரு ஜாம்பி கூட்டம் வருவாங்க. இதை சொன்ன உடனே ஏன் வந்து அரசாங்க அதிகாரிகளோ இல்லை சிஎம் ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக முடியாது, தேவையில்லை, வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு 1000 காரணங்கள் 1000 பேர் பேசினாலும் ராசா அண்ணா வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. நான் ஏன் அங்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து என்னை பார்க்கறதுக்கு 100 பேர் வருவான், என்னை பாதுகாக்கிறதுக்கு 4 பேர் நிற்கணும், அப்புறம் எனக்கு 2 டாக்டரை போடுவாங்க, 4 நர்ஸை போடுவாங்க, ஒரு ஆக்சிஜன் நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பயன்படுத்திட்டு இருக்கும்போது அவசரமாக தேவைப்படுற அதுக்கப்புறம் அந்த ஆக்சிஜன் இல்லைன்னா ஓகே நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு போகக்கூடிய சூழ்நிலையில் இல்லாத மக்களுக்கு அது பயன்பாட்டில் இல்லாமல் போயிடும்ல. காசு இருக்கிறவன் நான் எங்கேயாவது போய் படுத்துக்கிறேன், நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், இல்லாத மக்கள் இங்கே வந்து அதை பயன்படுத்திக்கிட்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை, அதை புரிஞ்சிக்கவே மாட்டானுங்க. திரும்ப திரும்ப வந்து இந்த கேள்வியை அவங்க வந்து வேணுனே வைக்கிறது தான். இதெல்லாம் தெரியாமலோ இல்லை கவனிக்காமலோ அவங்க இல்லை. இன்னொன்று என்ன எடுத்துக்கிறீங்க, தொடர்ந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற ஏதாவது ஒரு சில விஷயத்தை கூட பூதாகாரமாக்கி அதை பேசி பேசி மக்கள் இடையிலே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்படி தான் இருக்குது, தரம் குறைந்து தான் இருக்குது, போகாதீங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு தான் சீமான் போன்ற நபர்கள்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்போது எங்கேயோ ஒரு பெண்மணி வந்து பிரசவ இதில் வந்து இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் யாருமே இறந்துருக்க மாட்டாங்களா, இறந்துருப்பாங்க. அது வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸாக போயிருக்கும். அது வந்து அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு இந்த சீமான் கோஷ்டிங்க கொண்டு வர மாதிரி பூதாகாரமாக ஆக்கியிருக்க மாட்டாங்க. தப்பான 2 இடத்துலையுமே தப்பு தான். அது வந்து நம்ம அதுக்கப்புறம் அதை சரி செஞ்சுக்கணும்னா 2 இடத்துலையுமே சரி செஞ்சுக்கணும். ஆனால் இதை மட்டும் பூதாகரமாக ஆக்கி பேச இது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது. நீங்கள் இந்தியாவிலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரசவ கால இறப்பு இருக்குல்ல, பிரசவத்தின் போது இறக்குறது, அந்த ரேஷியோ எவ்வளோ சடன்னு குறைஞ்சு இப்போ இந்த 10-15 வருஷங்களாக இருக்கட்டும், இந்த கடந்த 4 வருஷங்களில் உள்ள ரேஷியோவுமே எடுத்து பாருங்கள், எவ்வளோ தூரம் குறைஞ்சி ட்ரீட்மெண்ட் எவ்வளோ நல்லா இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். மொத்தமே தமிழ்நாடே பெஸ்ட்டாக தான் இருக்குது, அதில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதெல்லாம் கிடையாது. நாங்கள் எங்கேயும் சர்ச் பண்ண மாட்டோம், யாரையும் படிக்க மாட்டோம், எத்தனை தடவை எவன் சொன்னாலும் கேட்க மாட்டோம். நாங்கள் இந்த கேள்வியை திரும்ப திரும்ப வைத்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருப்போம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்படி தான் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மண் மலை அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டியது. அங்கேருந்து மலை வெட்டுறதுக்கு கான்ட்ராக்டருக்கு ஃபோன் பண்ணி லாரி கான்ட்ராக்ட் கேட்க வேண்டியது. சுத்தம் சுகாதாரம் தமிழ்நாடு சுத்தமாக நாங்கள் தானே வச்சுக்கணும் அப்படின்னு பேச வேண்டியது. பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த மொமெண்ட் காரி உமிழ்றான் பக்கத்துலேயே சேருக்கிட்டேயுமே. இவ்வளோ கேவலமாக வந்துட்டு யாராலும் அதான் சொல்கிறதே செய்வது இல்லை. சரி, இதை விட்டுருங்க. இது மாதிரி நிறைய பேசிக்கிட்டே போகலாம் சீமானை பற்றி பேசணும் அப்படின்னா. இப்போது விஜய் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 40% அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 50% அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. சிலர் பார்த்திங்க அப்படின்னா 9 ஓட்டு ஜெயிப்பார், 8 ஓட்டு ஜெயிப்பார் அப்படின்னு சில நியூஸ் கார்டெலாம் பார்க்க முடிஞ்சு 90 கொடுத்துருந்தாங்க. ஒருவேளை 90 கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா, பிஜேபி நேரடியாக தமிழ்நாட்டுக்குள் கால் ஊன்ற முடியவில்லை அப்படிங்கிறதுக்கு விஜயை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கங்கிறது ப்ரூஃப் ஆகும். இதன் மூலமாக ஒரு ஏடிஎம்கே கூட ஒரு கூட்டணி இல்லைன்னா பிஜேபி எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு விஜய்க்கு வந்து நீங்கள் சிஎம் டெப்டி சிஎம் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஆளும், விஜயின் பேரை சொல்லி பிஜேபி ஆளும். அது வந்து ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருந்தார் இல்லையா, பிஜேபிக்காரன பேரை மறந்துட்டேன், அவர் சொன்னது நிஜம் அப்படின்னு ப்ரூவ் ஆகும். இதுதான் நடக்கும். 90 சீட் நடந்தால் இதுதான். மற்ற மாநிலங்களும் இப்படி தான் வந்து பிஜேபி சீட்டை பிடிச்சது. ரீசெண்டாக பீகாரை விடுங்க, இதற்கு முன்னாலேயும் அவங்க ஹிஸ்ட்ரி அப்படி தான். ஆனால் 90 சீட்டு விஜய் ஜெயிப்பாரா அப்படின்னா எனக்கு பர்சனலாக இருக்கிற வன்மத்துக்கு அவர் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டார், வாஸ்ட் அவுட் தான். இல்லை, இந்த வன்மத்தில் ஒரே ஒரு ஆசை இருக்குது, அதாவது ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சு சட்டசபைக்கு போய் என்னதான் பேசுகிறான் இவன் அப்படின்னு பார்க்கணும், மக்களுமே அதை பார்க்கணும், இவன் எக்ஸ்போஸ் ஆகணும். இப்போ வந்து A4 ஷீட்டை வச்சுட்டு கண்ணு வேற தெரியாது இல்லையா, 52 வயசு ஆகுது, கண்ணாடி போட்டால் அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு லென்ஸ் வச்சுருக்கிறாரா என்னன்னு தெரில, இல்லை லென்ஸே மாட்டாமல் வராருன்னு தெரில, அதனால தான் A4 ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. தூரமாக உட்காந்து இப்படி வச்சு A4 ஷீட்டில் வாசிச்சுட்டு போயிட்டுருக்கான். இதே அங்கே பண்ண முடியுமா? சட்டமன்றத்தில் இடையில ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் வந்துட்டு பதில் சொல்லணும், அதில் எக்ஸ்போஸ் ஆகிடுவார் விஜய். திருச்சியில் ஜெயிக்கிறதுக்கு விஜய்க்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் பெரம்பூரில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் வந்து கள நிலவரங்களில் சில பேர் சொல்கிறத கேட்க முடிஞ்சிச்சு. ஸோ ஒருவேளை பெரம்பூரில் விஜய் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக பின்னங்கால் பிடரி அடிக்க ஓடி போய் பனவேரில் படுத்து தூங்குவானே தவிர சட்டமன்றத்துக்கெலாம் போய் பேச மாட்டான். ஏன்னா விஜய் ஒரு கோழை, கட்ஸே கிடையாது தனியாக நின்று சட்டமன்றத்தில் பேசுகிறதுக்கு. தனியாக இன்னும் சட்டமன்றத்துக்கு போகவே மாட்டான். அதுக்கு பயந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு போய் அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தாலும் வருமே தவிர கண்டிப்பாக சட்டமன்றத்துக்கெலாம் போக மாட்டான். சரி,
அவன் ஒரு கோலை அப்படின்னா எக்ஸிட் போல்லையே எக்ஸிட் ஆன ஒரே கட்சி நாத்தாக்கா தான். சீமான், நீங்க என்னைக்குமே புள்ளி மட்டும்தான் வச்சுட்டு இருக்க போறீங்க, புள்ளி ராஜா.